பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்கும் அல் முஸ்தபா தொண்டு நிறுவனம் அல் இஹ்சான் ட்ரஸ்ட் இலங்கை நிறுவனத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்த இலவச மருத்துவ முகாம் தெமிட்டகுடையில் இடம்பெற்றது. இலங்கை திட்டப்பணிப்பாளர் நிசார் அனிஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கண் பரிசோதனையும் இலவச மூக்கு கண்ணாடிகளும் வழங்கப்பட்டன. சுகாதார அமைச்சின் அனுசரணையுடன் மட்டு மாவட்டத்தில் ஹரிதாஸ் ஹெட் நிறுவனம் நடைமுறைப்படுத்தும் பாலூட்டும் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போசாக்கு குறைவு தொடர்பான விழிப்புணர்வூட்டும் செயலமர்வு இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ட்ரைனிங் ஆன் நியூட்ரிஷன் ஃபார் மதர் எனும் துணைப்பொருளில் 120 தாய்மார்களுக்கு 6 பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் விழிப்புணர்வு நிகழ்வு நடாத்தப்பட்டது. நிறுவனத்தின் மட்டு மாவட்ட பணிப்பாளர் அருட்தந்தை ஆண்டனி ஜெயராஜ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டு மாவட்ட விவசாய அபிவிருத்தி குழு கூட்டம் மட்டு மாவட்ட செயலக மண்டபத்தில் நடைபெற்றது. மட்டு மாவட்ட விவசாயிகள் நீண்ட காலம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு எதிர்வரும் 22ஆம் தேதி மாவட்ட விவசாயிகளின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு அமைச்சர் லால் காந்த இம்மாவட்டத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். சாய்ந்தமருது பழைய வைத்தியசாலை வீதி பாலத்தை நவீன பாலமாக மீளமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பீட்டு அறிக்கையினை பெறுவதற்கான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவாவின் வேண்டுகோளுக்கு இணங்க நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் உத்தரவிற்கமைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தேசிய கலை நெல் பண்டிச்சம்பா முகாமைத்துவ வாரத்தை முன்னிட்டு இறக்காமம் கமநல சேவைக்கு உட்பட்ட வாழைக்காலை நெற்செய்கை கண்டத்தின் விவசாயிகளுக்கான செயல்முறை பயிற்சி திட்ட நிகழ்வு வாழைக்காலை நெற்கண்டத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றது. இறக்காமம் விவசாய போதனா ஆசிரியர்களான SAL ஃபஹ்மி அஹமட், முகமது அசர், முகமது அஸ்ஹர் ஆகியோரின் கூட்டு தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சம்மாந்துறை உதவி விவசாய பணிப்பாளர் S பரமேஸ்வரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார்.